கதிர்குட்டி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஹேர் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நெறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, "நீ கன்சீவா இருக்கும்போது ஏதாவது காரமா சாப்பிட்டியா? அதான் முடி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாமே ஒரு மித்து தாங்க. இப்போ அவன் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு முடி வந்து வளர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அவனுக்காக தனியா ஒரு கோம்ப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல தேடிட்டு இருந்தேன். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும் இல்லையா குழந்தைக்காக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இந்த கோம்ப் வாங்கியிருந்தேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ப்ரஷ்ஷும் கூட கோம்பும் குடுக்குறாங்க. முடி நெறையா இருக்கிற பேபிஸா இருந்துச்சுன்னா, அந்த கோம்ப் சூப்பரா இருக்கும். எங்கேயுமே அது வந்து வலிக்காத மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கதிர்க்கு வந்து நான் ஹேர் ப்ரஷ் பண்ணும்போது, அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இருக்கு. அழகா காமிச்சிட்டு இருந்தான். ஸோ ஹேர்லாம் நல்லா சீவி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் போவாங்க பார்த்தீங்களா, குட்டி பசங்க அவங்கள மாரியே இருந்தாரு பார்க்குறதுக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா டேக் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது, லெஃப்ட் பாட்டம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்ற நேமோட உங்களுக்கு டிஸ்ப்ளே தெரியும். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டே எங்க வீட்ல புளியோதரை தாங்க. கோவில்ல தருவாங்களே அதே ஸ்டைல்ல பொடிலாம் அரைச்சு செஞ்சேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 டைம்ஸாவது எங்க வீட்ல வந்து புளியோதரை இருக்கும். ஏன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்பவே ஃபேவரைட். எப்ப செஞ்சாலுமே இந்த தொக்கு நெறைய வர மாரி செஞ்சுருவேன். இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால. அந்த தொக்கு அப்புறமா மீந்து போன அந்த பொடி 2த்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.